ஓகே. எக்ஸாம்பிள் நான் ஐடிசி ஸ்டாக் வந்து எடுத்துக்கிறேன். கரண்டா வந்து நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ப்ரைஸ் சார்ட். ஓகே, ஜென்ரலா சார்ட் அப்படின்னா நம்ம எப்படி டிரா பண்ணுவோம், ஒரு கிராஃப் டிரா பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி லைன் சார்ட்ல வந்து டிரா பண்ணுவோம். ஓகேவா, ஏதோ ஒரு கிராஃப் நீங்க பிளாட் பண்றீங்கனாலுமே சம் XY Z பாயிண்ட்லாம் வச்சுட்டு அதை கனெக்ட் பண்றீங்கன்னா இந்த மாதிரி லைன் கண்டினியூஸ் லைன்ஸாக தான் நம்ம வந்து டிரா பண்ணுவோம். பட் கேண்டில் ஸ்டிக் அப்படின்றது எப்படி இருக்கும்னா கண்டினியூஸா இருக்காது, அதுல கண்டிப்பா வந்து டிஸ்கண்டினியூட்டி இருக்கும். ஓகே, அண்ட் இதுக்கு ஏன் கேண்டில் ஸ்டிக்னு பேர் வச்சிருக்காங்கன்னா இதோட ஸ்ட்ரக்சர் இல்லை ஃபார்மேஷன் வந்து பார்க்கறதுக்கு நம்ம யூஸ் பண்ற ரெகுலராக வீட்டிலலாம் யூஸ் பண்ற இந்த கேண்டில் மாதிரியே இருக்கும். பிகாஸ் ஒரு பாடி இருக்கும், ஒரு விக் இருக்கும், அதனால இதை கேண்டில் ஸ்டிக் சார்ட் அப்படின்னு சொல்றோம். இதுல ரெண்டு விதமான கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகும். ஒன்று கிரீன் கேண்டில், இன்னொன்று ரெட் கேண்டில். இந்த கிரீன் கேண்டில நம்ம டெக்னிக்கலி என்ன சொல்லுவோம் அப்படின்னா புல்லிஷ் கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். ரெட் கேண்டில் வந்து பியரிஷ் கேண்டில்னு சொல்லுவோம். கிரீன் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா ப்ரைஸ் இன்க்ரிமெண்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு கிரீன் கலர்ல இது ஃபார்ம் ஆகும். ப்ரைஸ் டிக்ரிமெண்ட் ஆச்சுன்னா ரெட் கலர்ல ஃபார்ம் ஆகும். ஸோ புல்னா நமக்கு வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம், பியர் அப்படின்னா ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ ரெட் வந்து ப்ரைஸ் குறைஞ்சா ரெட் கலர், இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கிரீன் கலர். இதுதான் வந்து இந்த கலர் இண்டிகேஷன், இந்த கேண்டிலோட கலர் நமக்கு சொல்றது. இப்போ ஒரு கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஒன் டேல வந்து இப்போ இன்னைக்கு டே ஸ்டார்ட் ஆகுதுன்னா இப்போ மார்க்கெட் டைமிங் உங்களுக்கு தெரியும், மார்னிங் வந்து 9:15 வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஸோ அது ஓப்பன் ஆக ஒரு ப்ரைஸ்ல வந்து ஸ்டார்ட் ஆகிடும், அது வந்து ஓப்பன் ப்ரைஸ். அது வந்து ஓப்பன் ப்ரைஸ்னு சொல்லுவோம். அந்த ப்ரைஸ்ல இருந்து எவ்வளோ ஃப்ளக்சுவேட் ஆகுதுன்றத இந்த கேண்டில் மூலியமா நமக்கு சொல்றாங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் புதுசா ட்ரேட் எடுக்கலாம், இல்லை ஆல்ரெடி ட்ரேட் எடுத்தவங்க இன்னைக்கு க்ளோஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும் இல்லை டிக்ரீஸ், சம்திங் வேரி ஆகும். அதை வந்து நம்ம கேண்டில் மூலியமா இங்க வந்து நமக்கு காமிக்கிறாங்க. ஓகேங்க, கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன்ல காமிக்கிறாங்க. இதுல கேண்டில் அண்ட் கிரீன் கேண்டில் ரெண்டுத்துலயுமே பாத்தீங்கன்னா 4 வேல்யூஸ் வந்து இருக்கும். அது எந்த கேண்டிலா இருந்தாலும் சரி இதுல 4 வேல்யூ இருக்கும். என்னென்ன அப்படின்னா ஓப்பன், க்ளோஸ், ஹை அண்ட் லோ. டோட்டலா இந்த 4 வேல்யூஸ் வந்து எவ்ரி கேண்டில்லையுமே இருக்கும். ஒவ்வொரு கேண்டிலும் நமக்கு 9:15 தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றது இல்லை. நம்ம டைம் ஃப்ரேம் மாற்றணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கேண்டில் வந்து சேஞ்ச் ஆகும், அந்த ஃபார்மேஷன் வந்து மாறும். ஃப்ரேம் செலக்ட் பண்ணியிருக்கேன்னா டே டைம் ஃப்ரேம் வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ட்ராப் டவுன் இங்கே நான் ஆல்ரெடி நிறைய டைம் ஃப்ரேம்ஸை வந்து ஃபேவரேட்ஸில் ஆட் பண்ணியிருக்க ரீசன்னால இது எல்லாமே எனக்கு இங்கே வெளியில் காமிக்குது. ஸோ ஈஸியாக என்னால் கிளிக் பண்ணிட முடியும். அப்படி இல்லைன்னா இந்த ட்ராப் டவுனில் போயிட்டு நான் செலக்ட் பண்ணணும் என்ன டைம் ஃப்ரேம் எனக்கு வேணும் அப்படின்ட்டு. இது நான் வந்து இப்போ 1 hour அப்படின்றத செலக்ட் பண்ணுறேன். இந்த ப்ரைஸ் சார்ட்ல பாட்டம்ல, அதாவது எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகே, இதுல இருக்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணணும்னா டேட் ஆர் டைம் வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும் நமக்கு. அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ்ல இருக்கிறது ப்ரைஸை வந்து டினோட் பண்ணணும். ஓகேவா, இப்போ நான் இந்த ஒரு ப்ளஸ் இருக்கு இல்லையா, ப்ளஸ் சைன் காமிக்குது இல்லையா, இந்த அந்த ப்ளஸ் சைன்ல இந்த பர்டிகுலர் கேண்டில் மேலே இப்போ நான் வச்சிருக்கேன். அது பாட்டம்ல என்ன டேட், அது என்ன டைம் லைன் காமிக்குதுன்னா 18th June 12:15. ஸோ இந்த கேண்டில் எப்போ ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆகுதுன்னா 18th June டியூஸ்டே 12:15 ஸ்டார்ட் ஆகியிருக்கு. நெக்ஸ்ட் கேண்டில் எப்போ ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா 1:15. அடுத்த கேண்டில் 2:15. ஏன் இது வந்து இப்போ 1 hour கேப்ல ஒரு கேண்டிலா ஃபார்ம் ஆகுதுன்றது புரியுதா? நம்ம அந்த டைம் ஃப்ரேம் அப்படி கொடுத்திருக்கோம். எஸ், நம்ம வந்து 1 hour டைம் ஃப்ரேம் செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆக 1 hour ஆகும், அந்த கம்ப்ளீட் ஆக 1 hour ஆகும். இந்த 1 hourக்குள்ள ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கிரீன் கலர்ல அது முடியும், டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ரெட் கலர்ல முடியும். இந்த இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் எதை கம்பேர் பண்ணும் அப்படின்னா ஓப்பன் ப்ரைஸை கம்பேர் பண்ணும். இந்த கேண்டிலோட 4 வேல்யூஸ் என்னென்ன அப்படின்றது இந்த டாப் லெஃப்ட்ல நமக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க, OHLC அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு கேண்டில் மேலே அந்த வேல்யூ மாறிட்டே இருக்கும். இந்த கேண்டில் மேலே வைக்கிறேன். ஓப்பன் ப்ரைஸ் வந்து 432.80, க்ளோஸ் வந்து 429.50. ஒரு 3 rupees 30 என்ன ஆயிருக்குன்னா டிக்ரீஸ் ஆயிருக்கு அந்த ஒரு பர்டிகுலர் 1 hourக்குள்ள. ஸோ அதனால இது ரெட் கலர்ல ஃபார்ம் ஆகியிருக்கு.
அண்ட் தென் இந்த பர்டிகுலர் டைம் பீரியட்குள்ள அது எவ்வளோ ஹை போயிருக்கு எவ்வளோ லோ போயிருக்கு அப்படின்றதுமே இங்கே கொடுத்துருப்பாங்க HL அப்படின்றத வச்சு. ஸோ ஓகே. கேண்டில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் 4 வேல்யூ வந்து இருக்கு. நான் 1 டே டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கேண்டில் மேலே வைக்கிறேன். இது வந்து 13th ஜூன், நெக்ஸ்ட் வந்து 14th ஜூன், 8, 19, 20 ஜூன். 1 டே டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு கேண்டில் தான் ஃபார்ம் ஆகும். டே என்ன மூவ்மெண்ட் நடந்தாலுமே அது இந்த ஒரு பர்டிகுலர் கேண்டில் தான் நடக்கும். இப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூ கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ 1 வீக் டைம் ஃப்ரேம் எடுக்கிறேன். நம்ம இருக்கிறது வந்து கரண்ட் வீக், இந்த கேண்டில் இன்னையோட முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் மண்டே ஸ்டார்ட் ஆகும்போது நியூ கேண்டில் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக அந்த ஒரே கேண்டில் தான் வந்து மூவ்மெண்ட் எல்லாமே நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் எண்ட் ஆஃப் த வீக்ல தான் வந்து அடுத்த கேண்டிலோட ஃபார்மேஷன் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன டைம் ஃப்ரேம் செலக்ட் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ஃபார்மேஷன் வந்து இருக்கும். ஸோ இது நான் மந்த்லி டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். இதில் உங்களுக்கு பார்க்கும்போது ரீசெண்ட் டைமில் மேஜராக க்ரீன் கேண்டில்ஸ் தான் தெரியுது. ஏன் நம்ம ஷார்ட் டைம் போகும்போது உங்களுக்கு மிக்ஸ்டாக இருக்கும். லைக் நிறைய ரெட் அண்ட் நிறைய க்ரீன்ஸ் வந்து மாறி மாறி இருக்கும். பிகாஸ் நம்ம ஷார்ட் டைம் ஃப்ரேம் போகும்போது ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் ஹெவியாக இருக்கும். ஹையர் டைம் ஃப்ரேம் நமக்கு அந்த அளவுக்கு ஹெவியான சேஞ்சஸ் வந்து பார்க்க முடியாது. ஏன் டைம் ஃப்ரேம் பற்றி பேச போகிறேன்னா, நமக்கு அனாலிசிஸ் பண்ணுறப்போ அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ப்ளே பண்ண போகுது. ஏன்னா நம்ம லாங் டேர்முக்கு தான் பார்க்க போகிறோம். எப்பயுமே நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். லோயர் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 5 செகண்ட்ஸ், 10 செகண்ட்ஸ் அதெல்லாம் கூட இருக்குது. இதெல்லாம் நம்ம இன்ட்ராடேல தான் யூஸ் பண்ணுவோம். டெய்லி ட்ரேட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் இந்த ஷார்ட் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். அது என்னென்ன டைம் ஃப்ரேம் என்னன்றதெல்லாம் நான் அடுத்தடுத்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு டைம் ஃப்ரேமை வச்சு எப்படி இந்த சார்ட்டோட ஃபார்மேஷன் மாறுது அண்ட் ஒரு கிரீன் கேண்டில்னா என்ன, ரெட் கேண்டில்னா என்ன அப்படின்றது கிளியரா புரிஞ்சா? புரிஞ்சு. ஓகே. ஸோ நான் ஒரு வீடியோ இப்போ ப்ளே பண்ணுறேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லைவ் டைமில் அந்த ஒரு பர்டிகுலர் கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுன்றதும் உங்களுக்கு புரியும். ஓகே, 1 செகண்ட். வீடியோ ப்ளே ஆகுதா இப்போ உங்களுக்கு? பாஸ் பண்ணுறேன். இப்போ ப்ளே ஆகிறத பார்க்க முடியுதுல்ல, எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல? நான் பாஸ் பண்ணியிருக்கேன், இப்போ ப்ளே பண்ணுறேன். ஓகே. ப்ளே ஆகுதுல்ல? ப்ளே ஆகுது. கொஞ்சம் பஃபர் ஆகுது, பட் ஓகே. இல்லை, அது வந்து ஃபார்வர்ட்லாம் பண்ணல, ஜஸ்ட் அப்படியே ப்ளே பண்ணுறதுனால ப்ரைஸ் சம்டைம்ஸ் ஸ்டில்லாக இருக்கும். அதனால உங்களுக்கு அப்படி தெரியலாம். இப்போ இந்த கேண்டில் நெக்ஸ்ட் கேண்டில் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிச்சு. இதில் கொஞ்சம் மூவ்மெண்ட் நல்லா இருக்கும். இப்போ நான் பாஸ் பண்ணியிருக்கேன். இப்போ என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கேண்டில்ல மூவ்மெண்ட் நடந்துட்டு இருந்தது, அதோட மூவ்மெண்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு. அடுத்த நியூ கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒரு ஹைஃபன் தெரியுதா? இந்த இடத்துல ஒரு ஹைஃபன் தெரியுதுல்ல? அது வந்து என்னாச்சுன்னா, இப்போ ஒரு நியூ கேண்டில் ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரைட் சைடில் இந்த கீழே டைம் ரன் ஆகிட்டு இருக்கு, ஒரு டைமர் ஓடிட்டு இருக்கு. இது என்னன்னா 58 செகண்ட்ஸ் ரிமைனிங். ஓகே, நான் வந்து 1 மினிட் டைம் ஃப்ரேம்ல வச்சு இதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எவ்ரி மினிட் ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகும். இது ஃபர்ஸ்ட் மினிட் முடிஞ்சு அடுத்த மினிட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ஓப்பன் ப்ரைஸ் வந்து 44,880. ஓகே. கேண்டில் வந்து ஒரு ஹையர் ப்ரைஸ்க்கு போயிடுச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ அதனால கிரீன் கலர்ல ஃபார்ம் ஆகுதா? ஆமா. அகைன் கண்டினியூ பண்றேன். இப்போ அகைன் ஃபால் ஆயிடுச்சு. ஏன் அது ரெட் மாறிடுச்சு சொல்ல முடியுமா? ஏன்னா 880 இருந்து 879 879 ஒரு 1 ரூபி தான் ஃபால் ஆச்சு. ஸோ அதனால டிக் அண்டு பாடி ரெண்டுமே வந்து உங்களுக்கு ரெட் கலர்ல வந்துச்சு. ப்ளே பண்றேன். சோஃபார் வந்து இந்த கேண்டில்ல நமக்கு 3 ப்ரைஸ் வந்து ஷுவரா நமக்கு தெரியும். 3 ப்ரைஸ்னு இல்லை, 2 ப்ரைஸ் வந்து நம்ம ஷுவரா சொல்லலாம். ஒன்று வந்து ஓப்பன் ப்ரைஸ். இந்த ஓப்பன் ப்ரைஸ் வந்து இனிமே மாற போறது இல்லை இந்த கேண்டிலுக்கு. 44,880 அண்ட் இந்த ஹை நியர்லி 44,900 வச்சுக்கோங்க. ஸோ 900 மேலே இருக்கு. ஸோ 44,896 அப்படின்னு வச்சுக்கலாம். ஆல்மோஸ்ட் வந்து இந்த 2 ப்ரைஸுமே இனிமேல் மாற போகிறது இல்லை. ஃபர்தரா லோவும் க்ளோஸும் தான் நம்ம எங்க இருக்கோம் அப்படின்றத செக் பண்ணணும். ஓகே.
இப்போ ஒரு லோவர் ப்ரைஸ் வந்துட்டு அகைன் இப்போ மேலே போயிடுச்சு. இப்போ விக்கோட கலருமே பார்த்தீங்கன்னா கிரே கலராக மாறிடுச்சு. இது வரைக்கும் ரெட்டாக இருந்தது. இப்போ ஏன் கிரே கலராக மாறிடுச்சுன்னா உங்களுக்கு மேலே அண்ட் கீழே ரெண்டு சைடுமே விக்கு வந்துருச்சு. ஸோ அதனால உங்களுக்கு கலர் வந்து நியூட்ரலாக கிரே கலர் மாறிடுச்சு. ஏதோ ஒரு சைடு தான் விக்கு இருந்துச்சுன்னா அந்த கேண்டில் என்ன டாமினண்ட்டாக இருக்கோ அந்த கலரில் தான் விக்கும் இருக்கும். இப்போ இதில் க்ரீன் கலரில் இருக்கு, அதனால அதோட க்ரீனில் தான் இருக்கு. ஓகேவா? இந்த கேண்டில்ல போத் மேலேயுமே கீழேயும் விக் இருக்கனால இது கிரே கலர்ல உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம இதோட டைம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? 30 செகண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம அஷ்யூம் பண்ணிக்கலாம். இதோட முடிஞ்சிருச்சுன்னு வச்சுப்போம். அப்போ இந்த கேண்டிலோட ஹை வந்து இந்த ப்ரைஸு, இது ஓப்பன் ப்ரைஸ், இது க்ளோஸ் ப்ரைஸ், இது வந்து லோ. ஸோ டோட்டலாக வந்து ஒரு கேண்டிலுக்கு 4 வேல்யூஸ் வந்து இருக்கு. ரெட் கேண்டில் பொறுத்த வரைக்கும் மேலே ஓப்பன் ஆயிட்டு கீழே க்ளோஸ் ஆகும். கிரீன் கேண்டில் பொறுத்த வரைக்கும் கீழே ஓப்பன் ஆயிட்டு மேலே க்ளோஸ் ஆகும். ஓகே. இப்போ கிளியர்ல ஒரு இது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றது. கிளியர். ஓகே. அண்டு ஒவ்வொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ டூல்ஸ் ஆகட்டும் இல்லை நீங்கள் பார்க்குற இந்த சார்ட் ஆகட்டும் எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியாக செட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எப்படி வேணாலும் அதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லைன் ட்ரா பண்ணுறேன், இந்த ட்ரெண்ட் லைன் அப்படின்ற டூலை யூஸ் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். ஒரு லைன் ட்ரா ஸ்டார்ட் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் வேணும் இல்லையா? ஸோ ஸ்டார்ட் பாயிண்ட் இந்த இடத்துல கிளிக் பண்ணுறேன். ஜஸ்ட் மவுஸை மட்டும் ட்ராக் பண்ணிட்டு ஏதோ ஒரு பாயிண்ட்ல வச்சு அகைன் கிளிக் பண்ணுறேன். எனக்கு ஒரு லைன் ஃபார்ம் ஆயிடுச்சு. இது இந்த கலர்ல வரணும் ஆர் எப்படி வேணாலும் நான் மாற்றிக்க முடியும். அது எவ்வளோ திக்காக இருக்கணும், எந்த மாதிரி லைன், டாட்டட் லைனா இல்லை திக் லைனாக வரணுமா, அதில் வேற ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா கூட நான் இங்கே போயிட்டு இந்த செட்டிங்ஸில் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கோஆர்டினேட்ஸ் மாற்றுறது, அது எங்கேருந்து எது வரைக்கும் எனக்கு அந்த ரேஞ்ச் வரணும்னு மாற்றுறது, ஸ்டைலில் அதர் திங்ஸ் எல்லாமே இருக்கும். எக்ஸ்டெண்ட் லெஃப்ட் எல்லாம் எதுக்குன்னா, எக்ஸ்டெண்ட் லெஃப்ட் லைன் கொடுத்தேன்னா எனக்கு நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அதுலேருந்து அப்படியே அது ஒரே ஸ்ட்ரெச்சில் லெஃப்ட் சைடு ஒரு லைன் கிரியேட் ஆகி போயிட்டே இருக்கும் த்ரூஅவுட் த சார்ட். எக்ஸ்டெண்ட் ரைட் வந்து அப்படியே ரைட் சைடு கிரியேட் ஆகி போயிட்டே இருக்கும். இப்போ மிடில் பாயிண்ட் வேணும்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லைனில் மிடில் பாயிண்ட் எதுன்றதை காமிக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா செட்டிங்ஸ் வந்து இருக்குது ஒவ்வொரு டூல் அண்ட் இண்டிகேட்டர் அண்ட் சார்ட் எல்லாத்துக்குமே. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ இப்போ ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றது கிளியர்ல. இப்போ ஒரு கேண்டில்னா என்ன அப்படின்னு கேட்டால் உங்களால் சொல்ல முடியும்ல, கிரீன் கேண்டில்னா இதுதான், ரெட் கேண்டில்னா இதுதான் அப்படின்ட்டு. சரி. பொதுவாக வந்து மார்க்கெட்டில் ரெண்டு விதமான பிளேயர் இருப்பாங்க. ஒருத்தர் வந்து பையர், இன்னொருத்தர் வந்து செல்லர். ஓகேவா? இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகும். நீங்கள் வந்து பை பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நான் 419 rupeesல இப்போ இந்த ஐடிசி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் போயிட்டு இதை வாங்க 420 rupeesல நான் வாங்கணும் அப்படின்னா அதர் எண்டில் யாராவது அதை ஒருத்தர் செல் பண்ணணும். அப்போ தான் என்னோட டிரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும். அதர் எண்டில் இருக்கக்கூடியவங்க ஒரு பர்சனாக தான் இருக்கணும் அப்படின்றது கிடையாது. அவங்க வந்து எக்ஸ்சேஞ்சாக கூட இருக்கலாம். நான் ஒரு ஃப்ரீ ஷேர் அவைலபிளாக இருக்குன்னா அதை நான் டைரெக்டாக எக்ஸ்சேஞ்சிலே போயிட்டு பை பண்ணிக்கலாம். இன்னொருத்தர்கிட்ட தான் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. பட் ஒரு டிரான்சாக்ஷனுக்கு எனக்கு போத் பை அண்ட் செல் ரெண்டுமே நடக்கணும். ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னா அங்க ஏன் இந்த ஃபார்மேஷன் நடந்திருக்கும் அப்படின்ற போது செல்லரோட டாமினன்ஸ் அங்க அதிகமா இருக்கும். அதே மாதிரி ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது பையர்ஸோட டாமினன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். ஓவரா பை ஆக ஆக ப்ரைஸ் வந்து என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். இப்போ நான் லாஸ்ட் கிளாஸ் இல்லை, அதுக்கு முன்னாடி கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஹர்ஷத் மேத்தா பற்றி உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொன்னேன். அவரோட ஸ்டாக்கை வாங்குறாருன்னா எல்லாரும் போயிட்டு அதை வாங்குவாங்க. ஸோ அது என்ன ஆகும்னா ஒரு ஹையர் ப்ரைஸ் நோக்கி போகும். 50 rupeesல இருக்கிறது ட்ரேட் ஆகும்னு. ஸோ ஓவர் பையிங்னால அதோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக வைக்கிறது. அதே தான் இங்கே ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா அதிகப்படியான பை வந்து அங்கே நடந்திருக்கு. ஸோ தட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ரிவர்சல் நடக்குது, ஐ மீன் ப்ரைஸ் ட்ராப் ஆகிட்டே போகுதுன்னா அங்கே செல்லரோட டாமினன்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதில் மூணாவதா ஒரு கேண்டிலோட கேட்டகரி வந்து இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் இந்த கேண்டில் எடுத்துக்கிறேன். இந்த கேண்டில்ல
யாரு டாமினேட் பண்ணியிருக்கா இந்த பர்டிகுலர் செல்லர்ஸ் பண்ணியிருக்காங்க. செல்லர் வந்து டாமினேட் பண்ணியிருக்காங்க. எதனால வந்து செல்லர்னு உங்களால ஷுவரா சொல்ல முடியுது? ப்ரைஸ் ஃபால் ஆயிருக்கு. ஓகே, ரெட் பிரைஸ் இருக்கு, ரெட் கலர்ல இருக்கு. ஓகே, டன். இந்த கேண்டில்ல வந்து யாரு டாமினேட் பண்ணியிருக்கா? பையர்ஸ் டாமினேட் பண்றாங்க. பையர்ஸ் வந்து டாமினேட் பண்ணியிருக்காங்க. இந்த இந்த கேண்டில்ல ஆர் இந்த கேண்டில்ல ஒரு இதெல்லாம் யார் டாமினேட் பண்ணியிருக்கா? ஈக்குவல் லாஸ்ட் இது வந்து ஈக்குவல்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் வந்து நீங்க சொன்னது கரெக்ட் தான். ஈக்குவல்னா ஈக்குவல் மீன்ஸ் எதை மீன் பண்றீங்க ஈக்குவல்ன்ட்டு? லைக் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸோட ஃபோர்ஸ் டாமினன்ஸ் வந்து ஈக்குவல் தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி சொல்றீங்களா? ஓகே, டன். ஆல்மோஸ்ட் அதுதான். ஓகேங்களா, ரெண்டு பேருமே அங்கே ஈக்குவலான ஆர்டர்ஸ் வந்து போட்டிருக்கலாம். இல்லை எப்படி சொல்ல, அந்த ஃபைட் வந்து ஆக்சுவலாக ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஃபைட் நடக்கும். இங்கே வந்து பையருக்கும் செல்லருக்குமான ஃபைட்டில் செல்லர் வின் பண்ணிட்டாங்க. ஸோ ப்ரைஸ் ஃபால் ஆச்சு. அடுத்த நாள் என்னாச்சுன்னா பையர்ஸ் வின் பண்ணிட்டாங்க. இங்கே வந்து யார் வின் பண்ணாங்கன்னே நம்மளால சொல்ல முடியாது. ஈக்குவலாக இருக்கும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே ஓப்பன் ஆச்சோ அங்கே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. தட் மீன்ஸ் கீழே புஷ் பண்ண பாக்குறாங்க. அகைன் பையர்ஸ் எல்லாரும் சேர்ந்து மேலே புஷ் பண்ண பாக்குறாங்க. ஸோ அகைன் அவங்க கீழே புஷ் பண்ண பார்த்து கடைசியில ஒரே ப்ரைஸ்ல முடிச்சிட்டாங்க. ஸோ அங்கே ஈக்குவலா வந்து ஒரு ஃபைட் வந்து நடந்திருக்கு. அந்த மாதிரி டைம்ல நம்மளால ஒரு டெசிஷனே எடுக்க முடியாது. மார்க்கெட் மேலே போகுமா கீழே போகுமா அப்படின்றதெல்லாம். இன்வேஸ் நம்ம ஒரு சிங்கிள் கேண்டிலை வச்சு மட்டும் டிசைட் பண்ண போறது இல்லை. நம்ம செட் ஆஃப் கேண்டில்ஸை எடுத்துப்போம். நமக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கு. அந்த பேட்டர்ன் படி என்ட்ரி கிடைச்சாதான் வந்து நம்ம ட்ரேடே வந்து இனிஷியேட் பண்ணுவோமே. ஓகேவா? ரெண்டாவது, இப்போ ஒரு கேண்டில்னா என்னன்றதை பத்தி பார்த்தோம். அந்த கேண்டில்ல இன்னும் சில எக்ஸ்ட்ரா டைப்ஸ்லாம் இருக்கு. அது என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன் சொல்றேன். ஒரு பேரா இருக்கு. 3 பேர் பத்தி நான் பேசுறேன் இப்போ. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹேமர் அண்ட் ஹேங்கிங் மேன். இந்த நேம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையே. ட்ரேடிங் சம்பந்தமா. சரி, நான் இப்போ அடுத்தது சொல்றேன். மார்னிங் ஸ்டார் அண்ட் ஈவினிங் ஸ்டார். பேர் அண்ட் மொத்தம் வந்து 3 செட் ஆஃப் கேண்டில்ஸ் பத்தி நம்ம பேச போறோம். ஒன்று வந்து ஹேமர் அண்ட் ஹேங்கிங் மேன், புல்லிஷ் அண்ட் பேரிஷ் என்கல்ஃபிங், மார்னிங் ஸ்டார் அண்ட் ஈவினிங் ஸ்டார். ஓகேவா? இந்த ஹேமர் அண்ட் ஹேங்கிங் மேன்றது ஒரு சிங்கிள் கேண்டிலை மட்டும் வச்சு நம்ம ஒரு ப்ரெடிக்ஷன் பண்றது. இந்த ஒரு பேர் வந்து நமக்கு சொல்லும். எக்ஸாம்பிளுக்கு இந்த கேண்டில் இருக்குல்ல, இது பார்க்கறதுக்கு என்ன ஷேப்ல இருக்கு? ஹேமர் ஷேப்ல இருக்கு. ஹேமர் ஷேப்ல இருக்கு. எதை வச்சு நீங்க ஹேமர்னு சொல்றீங்க அப்படின்னா, ஒரு ஸ்மால் ஹெட் இருக்கு, ஒரு லாங் ஹேண்டில் இருக்கு. ஸோ அதை வச்சு பார்க்கறதுக்கு ஹேமர் மாதிரி இருக்கு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுது. அது எங்க ஃபார்ம் ஆயிருக்கு? இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு, ஒரு பாட்டம்ல ஃபார்ம் ஆயிருக்கு. சரிதா? அதுக்கு கீழே பிரைஸ் போகவே இல்லை. ஆமா, ஆல்ரெடி வந்து பிரைஸ் பெருசா ஒரு ஃபால் கொடுத்துருக்கு. மேல இருந்து எங்க இருந்த பிரைஸ்னா 480ல இருந்த பிரைஸ் வந்து நியர்லி 399 வரைக்கும் கீழே வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 80 பாயிண்ட்ஸ் பக்கம் கீழே வந்துருச்சு. அந்த மாதிரி கீழே வந்ததுக்கு அப்புறம் பாட்டம்ல ஒரு ஹேமர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த ஹேமர் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா அடுத்த நாள் வந்து பயங்கரமான ஒரு கேப் அப் ஓப்பனிங்னு சொல்லுவாங்க. ஓகே, செகண்ட். கேப் அப் ஓப்பனிங். இந்த கேண்டில் எங்க க்ளோஸ் ஆயிருக்கும்னு சொல்ல முடியுமா? இந்த பர்டிகுலர் கேண்டில் எங்க க்ளோஸ் ஆயிருக்கும்? எங்க ஓப்பன் ஆகி எங்க க்ளோஸ் ஆயிருக்கும்? பிரைஸா கேக் 405 கொஞ்சம் கீழே. ஓகே, 405 கொஞ்சம் கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அதான் மேலே ஓப்பன் ஆயிட்டு கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நியர்லி வந்து 404.5 தான் இதோட க்ளோசிங் ப்ரைஸ். என்னைக்குன்னா 12th மார்ச். நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் ஆகுது 13th மார்ச். ஸோ 13th மார்ச் அப்போ இந்த கேண்டில் எங்க ஓப்பன் ஆயிருக்கு? 435 கிட்ட ஓப்பன் ஆயிருக்கா? நியர்லி 30 பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப்ல ஓப்பன் ஆயிருக்கு. அதாவது
இங்க கண்டினியூட்டி இல்லாம சடனா ஒரு கேப் கிரியேட் ஆயிருக்குல்ல, இங்க இருந்த ஆமா. பிரைஸ் ஓப்பன் ஆகும்போது மேல இருந்து ஓப்பன் ஆகுது, அதுக்கு பேர் ம்ஹ்ம். தான் கேப் அப் ஓப்பனிங். அதே மாதிரி ம்ஹ்ம். ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ஆன ப்ரைஸை விட்டு நெக்ஸ்ட் டே லோயர் ப்ரைஸ்ல ஓப்பன் ஆச்சுன்னா அதை கேப் டவுன் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லுவோம். நான் ஒன் டே டைம் ஃப்ரேம்ல வச்சிருக்கேன், அதனால ஓகே. ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் டேன்னு சொல்லி நான் கம்பேர் பண்ணி பார்க்குறேன். ம்ஹ்ம். ஓகே. ஸோ இது வந்து கேப் அப் ஓப்பனிங். அண்ட் இந்த ஹேமருக்கு அப்புறமா என்ன இருக்குன்னு சொல்லலாமா, கீழே இப்போ வந்துட்டு இருந்த ப்ரைஸ் வந்து மேலே போயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆமா. ஓகே, ஸோ அதோட பிஹேவியர் வந்து அதுதான். ஒரு ஹேமர் ஃபார்மேஷன் பாட்டம்ல கிரியேட் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து ரிவர்சல் ஆகி மேலே போகும், கீழே வந்துட்டு இருக்க ப்ரைஸ் ரிவர்சல் ஆகி மேலே போகும் அப்படின்றது தான் இந்த ஹேமரோட ஃபார்மேஷன் பிஹேவியர். அதுக்குன்னு இது 100% பிலீவ் பண்ணி இதை மட்டுமே வச்சு நம்ம ட்ரேட் எடுக்க போறது இல்லை. ஜஸ்ட் இது கேண்டில் கன்ஃபர்மேஷன், நம்ம ஒரு 3-4 கன்ஃபர்மேஷன் வச்சுப்போம் ஒரு ஒரு என்ட்ரிக்கும். ம்ஹ்ம். அதுல இந்த மாதிரி கேண்டிலும் சேர்ந்து ஃபார்ம் ஆச்சுன்னா நமக்கு இன்னும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லான கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். ஓகே. ஸோ வந்து ஹேங்கிங் மேன் எங்கே இருக்கான்னு பார்க்குறேன். எக்ஸாக்டா கிடைக்கல, பட் நான் அப்ராக்சிமேட்டா சொல்றேன் அது எப்படி இருக்கும்னு பார்க்கறதுக்கு சொல்றேன். ம்ஹ்ம். இந்த இடத்துல ஒரு ஃபார்மேஷன் இருக்கா, செகண்ட் இந்த கேண்டில், இந்த கேண்டில் இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி பார்த்த ஹேமர் அளவுக்கு இது இல்லை, ஏன்னா அதுல இன்னும் ஸ்மால் பாடி அண்ட் லாங் விக்கா இருந்துச்சு. பட் இதுல ம்ஹ்ம். வந்து விக்கும் பாடியும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கு. இருக்கக்கூடாது, பாடி வந்துட்டு எப்படி இருக்கணும்னா 3 டைம்ஸ் வந்து லெஸ்ஸரா இருக்கணும், யாரை விடனா விக்கை விட 3 டைம்ஸ் வந்து லெஸ்ஸரா இருக்கணும். பட் இங்க அப்படி இல்லை. அதனால நான் இதை ஹேங்கிங் மேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஃபார்மேஷன் எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்றேன். ப்ரைஸ் இங்க என்ன ஓகே. இருக்கு, இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு, இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. அப்புறம் அந்த ஒரு ஹேங்கிங் மேன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து ஃபால் ஆகும். இப்போ ஹேமர் எப்படி ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஹேமர் ஃபார்மேஷன் நமக்கு கிடைச்சதுன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி ஆமா. ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும்போது அதே ஹேமர் தான் மேலே ஃபார்ம் ஆகும். அப்படி மேலே ஃபார்ம் ஆச்சுன்னா இதை வந்து கீழே போகும் ப்ரைஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். இதே ஹேங்கிங் ம். மேன் சொல்றோம்னா இது வந்து பார்க்கறதுக்கு ஒருத்தரை கட்டி தொங்க விட்டுருக்க மாதிரியே இருக்கும். லைக் இது வந்து ஹெட்டு, இது வந்து பாடின்ற மாதிரி. ஓகேவா? ஓகே. அதனால இதை ஹேங்கிங் மேன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து சிங்கிள் கேண்டில் கன்ஃபர்மேஷன். பாட்டம்ல ஃபார்ம் ஆனா டவுன்ல வந்துட்டு இருந்த ப்ரைஸ் அப்ல போகும், மேல ம்ஹ்ம். டாப்ல ஆச்சு அப்படின்னா அப்ல வந்துட்டு இருக்க ப்ரைஸ் திரும்ப டவுன்ல ம்ஹ்ம். போகும். இதுதான் வந்து இதோட மீனிங். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் வந்து டபுள் கேண்டில் வச்சு நம்ம பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் யார் அப்படின்னா புல்லிஷ் அண்ட் பியரிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன்ஸ். இங்க என்கல்ஃபிங் அப்படின்றத கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜென்ரலா கேட்குறேன். என்கல்ஃபிங்னா அந்த அப்சார்பிங் மாதிரியா? அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஏதோ ஒன்று வந்து இன்னும் தமிழ்ல சொல்லணும்னா விழுங்குறது அப்படின்னு சொல்லுவோம், ஸ்வாலோ. ஓகே, ம். சாரி, ம். என்கல்ஃப் பண்றது கம்ப்ளீட்டா வந்து மறைச்சிரும். அந்த ம். மாதிரி ஃபார்மேஷனை இந்த இடத்துல பார்க்க முடியும். புல்லிஷ் புல்லிஷ் என்கல்ஃபிங் அப்படின்னா ஒரு ரெட் கேண்டில் கிரீன் கேண்டில் வந்து டாமினேட் பண்ணும். ஸோ அதுதான் வந்து புல்லிஷ் என்கல்ஃபிங் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இன்னும் காமிக்கிறேன் இந்த இடத்துல. இங்க ஒரு ரெட் கேண்டில் இருக்கு, சரிதா? இந்த இடத்துல ஒரு ரெட் கேண்டில் இருக்கு, இதோட பாடி வந்து இங்க இவ்வளவுதான். இங்க மேல ஓப்பன் ஆயிட்டு கீழே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் அடுத்த கேண்டிலுமே ஆல்மோஸ்ட் அது க்ளோஸ் ஆன ப்ரைஸ்ல தான் ஓப்பன் ஆயிட்டு மேல போயிட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு ஆமா. சின்ன ரெட் கேண்டில், அடுத்து ஃபார்ம் ஆனது ஒரு பெரிய கிரீன் கேண்டில். இது ரெண்டுத்தையும் ம். கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு அங்க என்ன தோணும்?
இங்க இருக்கிற செல்லரை இந்த பையர் டாமினேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தோணுமா? ஆமா. பிகாஸ் நமக்கு அங்க இது வந்து ஒரு டோஜி கேண்டில். டோஜி கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். இது இந்த மாதிரி ஃபைட் நடந்திருக்கு, ஈக்குவலா ஃபைட் நடந்திருக்குன்னு சொல்லுவோம்ல, அதோட பேர் வந்து டோஜி கேண்டில், DOJI. ஓகே. அதுல யார் இப்போ இங்க வின் பண்ணிருப்பா அட் லாஸ்ட் அப்படின்னா ஒரு செல்லர் தான் முடிச்சிருக்காங்க அதை ஃபைனலி ரெட் கலர்ல வச்சு. அந்த கேண்டில் அடுத்த கேண்டில் யார் வந்து டாமினேட் பண்ணியிருக்கா அப்படின்னா ஒரு பையர் வந்து டாமினேட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, இந்த கேண்டில் வந்து என்கல்ஃப் பண்ணிருச்சு. இது வந்து புல்லிஷ் என்கல்ஃபிங். பிகாஸ் கிரீன் நான் என்ன சொன்னேன், புல் அப்படின்னு சொன்னேன்னா, ரெட்டை வந்து கிரீன் என்கல்ஃப் பண்ணதுனால இது வந்து புல்லிஷ் என்கல்ஃபிங். ஓகே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பேரிஷ் என்கல்ஃபிங். இங்க கூட ஒன்று இருக்கு பாருங்க. இந்த ரெட் கேண்டில் இந்த கிரீன் கேண்டில் என்ன பண்ணிருக்கு, டாமினேட் பண்ணிருக்கு. ஸோ அதுக்கப்புறமா என்ன நடந்திருக்கு, ப்ரைஸ்ல ஒரு இன்க்ரிமெண்ட் நடந்திருக்கு. உங்களுக்கு சொல்ற பேர்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னா ட்ரெண்ட் ரிவர்சல், ஐ மீன் ப்ரைஸோட ரிவர்சலாக தான் இருக்கும். இங்கே கீழே வந்துட்டு இருந்த ப்ரைஸ் இந்த என்கல்ஃபிங் ஃபார்மேஷனுக்கு அப்புறம் மேலே போச்சா, அதே மாதிரி இங்கே கீழே வந்துட்டு இருந்த ப்ரைஸ் இந்த என்கல்ஃபிங் ஃபார்மேஷனுக்கு அப்புறம் மேலே போயிருக்கா. ஸோ அதே தான் ஒரு ஒரு டைரக்ஷன்ல ப்ரைஸ் போயிட்டு இருக்கும்போது நம்ம சொல்லப்படுற பேட்டர்ன் ஒரு ஃபார்மேஷன் அங்கே கொடுத்துச்சுன்னா அதுக்கப்புறம் ப்ரைஸ் இன்க்ரிமெண்ட்கான சான்ஸ் வந்து அங்கே இருக்கும். ஓகே. நான் புல்லிஷ் என்கல்ஃபிங் சொன்னேன். நெக்ஸ்ட் பேரிஷ் என்கல்ஃபிங் வந்து சொல்றேன். இந்த இடம் எடுத்துக்கலாம். இங்க ஒரு நல்ல பேரிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது இந்த கிரீன் கேண்டில் நெக்ஸ்ட் ரெட் கேண்டில் வந்து கம்ப்ளீட்டா என்கல்ஃப் பண்ணியிருக்கு. இது வந்து பேரிஷ் என்கல்ஃபிங் 2 கேண்டில் ஃபார்மேஷன். 2 கேண்டில் சேர்த்து தான் நம்ம வந்து பார்க்க முடியும். இந்த இடத்துல ப்ரைஸ் என்ன இருக்கு, இந்த ஃபார்மேஷனுக்கு அப்புறமா ஒரு ஃபால் வந்து கொடுத்துருக்கு. தென் வேற இது வந்து ரொம்ப டிஸ்கண்டினியூஸ் பேட்டர்ன்ஸா ஃபார்மேஷனா இருக்கிறதுனால நம்மளால ஈஸியா ஃபைண்ட் பண்ண முடியல. நான் கொஞ்சம் ஷார்ட்டர் டைம் ஃப்ரேம் வந்து போறேன். இங்க ஒரு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கு. இந்த கிரீன் கேண்டில் அடுத்து வந்த ரெட் கேண்டில் வந்து என்கல்ஃப் பண்ணியிருக்கு. ஸோ பியரிஷ் என்கல்ஃபிங். ஸோ அந்த என்கல்ஃபிங்க்கு அப்புறம் ப்ரைஸ் வந்து பயங்கரமாக ஃபால் ஆயிருக்கு. அண்ட் இப்போ நான் சொல்ற அந்த புல்லிஷ் அண்ட் பேரிஷ் என்கல்ஃபிங் எங்க நடக்கணும் அப்படின்னா டாப் அண்ட் பாட்டம்ல நடக்கணும். புல்லிஷ் என்கல்ஃபிங்கா இருந்தா பாட்டம்ல நடக்கணும், பேரிஷ் என்கல்ஃபிங்கா இருந்தா டாப்ல நடக்கணும். இங்க வந்து புல்லிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆயிருக்கு, தெரியுதா? ரெட்டை வந்து கிரீன் டாமினேட் பண்ணிருக்கு. எங்க பண்ணிருக்குன்னா பாட்டம்ல பண்ணிருக்கு. பிரைஸ் ஃபால் ஆயிட்டே வந்துச்சு. ஸோ அது பாட்டம்ல ஃபார்ம் ஆயிட்டு அந்த ஒரு பர்டிகுலர் என்கல்ஃபிங் அப்புறம் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி டாப்ல போனதுக்கு அப்புறம் இங்க பேரிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அங்க இருந்து அகைன் பிரைஸ் வந்து ஃபால் ஆயிருக்கு. திரும்ப இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங், பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அகைன் இங்க வந்து ஒரு பேரிஷ் என்கல்ஃபிங், பிரைஸ் ஃபால் ஆயிருக்கு. அந்த டாப் அண்ட் பாட்டம்ல அது நடக்கும்போது ப்ரைஸ் வந்து மூவ்மெண்ட் வந்து ரிவர்ஸ் பண்ணிட்டு ஆப்போசிட்ல போக ஆரம்பிக்கும். ஓகேவா? இது வந்து ரெண்டாவது பேரு. ஃபர்ஸ்ட் பார்த்தது ஹேமர் அண்ட் ஹேங்கிங் மேன். ரெண்டாவதா பார்த்தது வந்து புல்லிஷ் என்கல்ஃபிங் அண்ட் பேரிஷ் என்கல்ஃபிங். ஹேமர் அண்ட் ஹேங்கிங் மேன் வந்து சிங்கிள் கேண்டில், புல்லிஷ் அண்ட் பேரிஷ் என்கல்ஃபிங் வந்து டபுள் கேண்டில் கன்ஃபர்மேஷன். இப்போ மூணாவதா வந்து பார்க்க போறது மார்னிங் ஸ்டார் அண்ட் ஈவினிங் ஸ்டார். மார்னிங் அண்ட் ஈவினிங் ஸ்டார் இது வந்து 3 கேண்டில் கன்ஃபர்மேஷன். 3 கேண்டில சேர்த்து வந்து நம்ம பார்க்க போறோம். அது எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரெட் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபார்மேஷனுக்கு அப்புறமா ஒரு டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆகும். இது உங்களுக்கு ரெட்டா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா கிரீனா கூட இருக்கலாம். அது வந்து ப்ராப்ளம் கிடையாது. பட் ஒரு ரெட் கேண்டில், நல்ல ஒரு டாமினன்ட் ரெட் கேண்டில், அதுக்கு அடுத்தது ஒரு டோஜி கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகணும். தென் ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகணும். ஸோ இது எப்படி இருக்குன்னா இந்த ரெட் கேண்டில் எங்க ஓப்பன் ஆகும், மேலே ஓப்பன் ஆகும் இல்லையா, கீழே க்ளோஸ் ஆகும். இந்த டோஜி கேண்டில் என்ன பண்ணுவோம், எங்க ஓப்பன் ஆகுதோ அங்கேயே தான் க்ளோஸ் ஆகும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நியூட்ரல். இந்த கிரீன் கேண்டில் எங்க ஓப்பன் ஆகும், பாட்டம்ல ஓப்பன் ஆகும், மேலே க்ளோஸ் ஆகும். ஸோ இங்க ஆரம்பிக்கிற பிரைஸ் கீழே வந்து நியூட்ரல் ஆயிட்டு திரும்ப மேலே போகும். ஒரு யூ ஷேப் கிடைக்குதா இங்க? அந்த மாதிரி யூ ஃபார்மேஷன் இந்த மார்னிங் ஸ்டார் அப்படின்றத சொல்லுவோம்.
இது என்ன சொல்ல வருதுன்னா கீழே வந்துட்டு இருக்க ப்ரைஸ் வந்து இந்த யூ ஃபார்மேஷனுக்கு அப்புறம் யூ டர்ன் எடுத்து மேலே போகும் அப்படின்றது. இது வந்து மார்னிங் ஸ்டார் பாட்டம்ல ஃபார்ம் ஆகும். ஈவினிங் ஸ்டார்ன்றது அப்படியே ஆப்போசிட். ஒரு கிரீன் கேண்டில், அதுக்கு அடுத்தது ஒரு டோஜி கேண்டில், அதே மாதிரி அது கிரீனாகவும் இருக்கலாம் இல்லைன்னா ரெட்டாகவும் இருக்கலாம். அதுக்கு அடுத்தது ஒரு ரெட் கேண்டில் ஃபார்மேஷன். இங்கே என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருந்த ப்ரைஸு ஒரு என் டர்ன், ஓகேவா? அது யூ சொன்னோம், இங்கே வந்து என் ஷேப் ஃபார்ம் ஆகும். மேலே போயிட்டு இருந்த ப்ரைஸு இந்த பர்டிகுலர் ஃபார்மேஷனுக்கு அப்புறம் கீழே வர ஆரம்பிச்சோம். இது வந்து 3 கேண்டில் ஃபார்மேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ரெண்டை பற்றி பார்க்கலாம். மார்க்கெட்டில் ட்ரெண்ட் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லுவேன். எதனால் அப்படின்னா மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் எந்த சைடு இருக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த ட்ரெண்ட் இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு ப்ரெடிக்ட் பண்ணுவோம். அந்த ப்ரெடிக்ஷன் கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் நம்ம ட்ரேட் உள்ளே போகிறோம், ப்ராஃபிட் பண்ண முடியும். நம்ம ராங்காக ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட கேபிட்டல் அங்கே ரிஸ்க் வைக்கிற மாதிரி ஆயிடும். அதனால ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 3 விதமான ட்ரெண்ட் வந்து இருக்கு. ஒன்று வந்து அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட், தென் சைட்வேஸ் ட்ரெண்ட். ஓகே, அப் ட்ரெண்ட் அப்படின்னா மார்க்கெட் வந்து என்ன பண்ணும், கண்டினியூஸாக ஹையர் ப்ரைஸை நோக்கி போய்கிட்டே இருக்கும். இப்போ 500லேருந்து 550, 600, 650 அந்த மாதிரி ஹையர் ப்ரைஸை நோக்கி போயிட்டே இருந்துச்சுன்னா அது வந்து அப் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட்குள்ள. அதே மாதிரி ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருந்துச்சுன்னா அதை டவுன் ட்ரெண்ட்னு சொல்லுவோம். நியூ லோயர் ப்ரைஸை நோக்கி மார்க்கெட் போயிட்டே இருக்கு. சைட்வேஸ் ட்ரெண்டுன்றது ஒரு பாக்ஸ் மாதிரி. அந்த பாக்ஸை விட்டு மார்க்கெட்டோட ப்ரைஸ் தாண்டாது. ஒரு 500 ரூபாயிலேருந்து 550 ரூபாய்க்குள்ள நம்ம எடுத்துக்கிறோம்னா அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் வந்து இருக்கும். அதை தாண்டவும் தாண்டாது, கீழேயும் குறையவும் குறையாது. ஸோ அது பேர் வந்து சைட்வேஸ் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ட்ரெண்ட் எப்படி நம்ம ட்ரா பண்ணணும்னு சொல்கிறேன். இதுக்கு யூஸ் பண்ண போகிற டூல் வந்து இந்த பாத் டூல். ஓகே, அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்து டூல் பாரு. அந்த டூல் பாரில் இந்த ப்ரஷ் ஐக்கான் இருக்குல்ல, அந்த கேட்டகரிக்குள்ள இந்த பாத்துன்ற டூலை நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இதோட பெனிஃபிட், ஐ மீன் இதோட யூசேஜ் என்னன்னா, நம்ம எவ்வளோ லைன்ஸ் வேணாலும் ட்ரா பண்ணிக்கலாம். லைக் வந்து இந்த லைன் சார்ட் இருக்குல்ல, இந்த லைன் சார்ட் எப்படி மேலே கீழேன்ட்டு நிறைய பெண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுது. அதே மாதிரி தான் இந்த பாத் டூலுமே நிறைய பெண்ட் வந்து நமக்கு தேவையான மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸோ கண்டினியூஸாக ட்ரா பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். எது வரைக்கும் நமக்கு போதும்னு நினைக்கிறோமோ அங்கே வச்சு டபுள் கிளிக் பண்ணோம்னா அங்கே ஸ்டாப் ஆயிடும். ஓகே, அதனால இந்த பாத் டூல் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் அப் ட்ரெண்ட் வந்து ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஏதோ ஒரு ப்ரைஸு, நான் இப்போ என்ன ட்ரா பண்ணாலும் அது ப்ரைஸை தான் டினோட் பண்ணும். ஓகே, ஸோ இந்த ஏதோ ஒரு ப்ரைஸ்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அங்கேருந்து ஒரு ஹையர் ப்ரைஸ்க்கு மார்க்கெட் வந்து போகுது. ஒரு ஹையர் ப்ரைஸை ரீச் ஆனதும் திரும்ப கீழே வருது. கீழே வந்துட்டு இந்த இடத்துலேருந்து திரும்ப மேலே போகுது. அகைன் கீழே வருது, இந்த இடத்துலேருந்து மேலே போகுது. இதை வந்து நான் என்ன சொல்வேன் அப்படின்னா அப் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவேன். எதனாலனா நான் ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து 20th ஜூன் அங்கேருந்து 8th ஆகஸ்ட் வரைக்கும் நான் எடுத்து ப்ரைஸ் எப்படி மூவ் ஆயிருக்குன்னு பார்க்குறேன். அது வந்து ஒரு லோயஸ்ட் ப்ரைஸ்லேருந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஒரு நியூ ஹையர் வேல்யூக்கு போய்கிட்டே இருக்கு. அதனால இதை நான் அப் ட்ரெண்ட்னு சொல்கிறேன். இந்த லைன் மேலே நான் கர்சர் வைக்கும்போது ஒரு 6 டாட் இருக்கா, 6 இல்லை 1 2 3 4 5 6 ஓகே 6 டாட்ஸ் வந்து இருக்கு ப்ளூ பார்டரோட. அதெல்லாம் என்ன சொல்லுவோம்னா நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். NODES. இந்த ஒவ்வொரு நோடுக்கும் ஒரு நேம் வந்துருக்கு. அந்த நேம் என்னென்னன்றத சொல்கிறேன். இந்த ட்ரெண்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா இந்த ப்ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து ஒரு லோவர் ப்ரைஸ். ஓகே, அந்த லோவிலிருந்து மார்க்கெட் எங்கே போகுதுன்னா ஒரு ஹையர் ப்ரைஸ்க்கு போகுது. இப்போ இதை ஹச்ன்னு டினோட் பண்ணுறேன். அகெயின் ப்ரைஸ் கீழே வருது இல்லை. இப்போ இந்த ப்ரைஸ் வந்து 498.75 இருக்கு. இந்த ப்ரைஸ் 483. ஸோ இது ஒரு லோயர் ப்ரைஸ். பட் இதை கம்பேர் பண்ணும்போது ஹையர் ப்ரைஸ். ஓகே, ஸோ நம்ம ஒரு ட்ரெண்டு ட்ரா பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் ஒரு லைன் மட்டும்தான் சிங்கிள் லெட்டர்ல நேம் வைப்போம். அதுக்கு அடுத்து வர எல்லா நோட்ஸுக்குமே டபுள் லெட்டர்ல தான் நம்ம வந்து நேம் வைக்க போறோம். ஏன்னா அங்கே ஒரு கம்பேரிசன் நம்ம பண்ண போறோம். ஓகேவா? இந்த பாயிண்ட் வந்து லோ பாயிண்டா ஹை பாயிண்டா? லோ பாயிண்ட் தான், பட் கம்பேர்ட் டு தி ப்ரீவியஸ் லோ கொஞ்சம் ஹையா இருக்கு. ஓகே, இப்போ நான் லோவா ஹையான்னு கேட்கும்போது நீங்கள் லோ அப்படின்னு சொல்றது வந்து அந்த நோடை வந்து சொல்றீங்க.
ஹைன்னு சொல்றது ப்ரைஸை கம்பேர் பண்ணி சொல்றீங்க. ஓகேவா? அப்ப அதனால இதை நான் என்ன சொல்ல போறேன், ஹையர் லோ அப்படின்னு சொல்ல போறேன். ஓகே ஓகேவா? ஹையர் லோ. இதுல இந்த ஹச்ன்றது ப்ரைஸை டினோட் பண்ணும், எல்ன்றது நோடை டினோட் பண்ணும். ஒரு நோட் வந்து இந்த மாதிரி இடத்துல ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது லோவர் நோட், அதே இந்த மாதிரி இடத்துல ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது ஹையர் நோட். இப்போ இதெல்லாம் எப்படி இருக்கு, இன்வெர்டட் வி அது ஹையர் நோட், இதுவும் இன்வெர்டட் வி ஹையர் நோட். ஸோ இது வந்து ஒரு வி ஷேப், இது ஒரு லோ, இதுவும் ஒரு வி ஷேப், இது ஒரு லோ. ஓகேவா? ரைட். ஸோ இப்போ இந்த ஹைன்றது நான் எந்த ப்ரைஸை கம்பேர் பண்ணி இதை ஹைன்னு சொல்றேன், பழைய லோ பிரைஸ் வச்சு எல்ல கம்பேர் பண்ணும்போது இது ஹையர் லோ, இந்த லோ கம்பேர் பண்ணும்போது இது ஹையர் லோ. ஓகேவா? இந்த பாயிண்ட் இந்த நோடு வந்து லோவா ஹையா? ஹை. ஹை. ஓகே, இந்த நோடு வந்து ஹை. இப்போ நான் என்ன சொன்னேன், 2 லெட்டர் வரணும் இல்லையா? செகண்ட் லெட்டர் ஹச்ன்னு சொல்லிட்டீங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர் ஹெச் தானே? இது வந்து ஹையர் ஹை. ஹை. ஸோ அந்த லெட்டர்ல ஃபர்ஸ்ட் நோடு ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ப்ரைஸை சொல்லும், செகண்ட் லெட்டர் வந்து நோடு சொல்லும்னு சொன்னேன். இது வந்து லோவர் நோடு, அதனால எல்ன்னு டினோட் பண்ணியிருந்தோம். இது ஒரு ஹையர் நோடு, அதனால செகண்ட் லெட்டர் ஹச்ன்னு டினோட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஹையையும் இதுக்கு முன்னாடி இருக்கிற ஹையையும் கம்பேர் பண்ணுவோம். அப்படி கம்பேர் பண்ணோம்னா இந்த ஹையோட இது அதிகம் தானே, ஸோ அதனால இது ஹையர் ஹை அப்படின்னு சொல்றேன். இப்போ இது வந்து ஒரு லோயர் நோடு. ஆமா, ப்ரைஸ் வைஸ் ஹையர் வேல்யூ, ஸோ அதனால ஹையர் லோ அப்படின்னு சொல்றேன். இது ஹையர் ஹை. இந்த நேமிங்ஸ் புரியுதா? புரியுது. ஓகே. ஸோ இப்போ இந்த அப் ட்ரெண்ட்ல உங்களுக்கு என்ன ரிப்பீட்டடாக நடக்குது, மார்க்கெட் வந்து எதை கிரியேட் பண்ணுது, என்ன மாதிரி நோட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுது? ஹையர் ஹை. ஓகே, ஹையர் ஹைஸ் அண்ட் ஹையர் லோஸ் வந்து கிரியேட் பண்ணுதா? இந்த மாதிரி மார்க்கெட் கண்டினியூஸா ஹையர் ஹைஸ் அண்ட் ஹையர் லோஸை கிரியேட் பண்ணிட்டே போச்சுன்னா அது அப் ட்ரெண்ட். ஒரு ரெஃபரன்ஸ்க்கு நம்ம ஏதாவது ஃபார்மேஷன் இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, லோல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். இங்க இருந்து ஒரு ஹை போயிருக்கா, இங்க இருந்து திரும்ப இங்க வந்திருக்கு. நம்ம எப்பவுமே லெஃப்ட் டு ரைட் தான் பார்க்கணும். அகைன் மேல போயிருக்கு, ரொம்ப கீழே வந்திருக்கு, அகைன் மேல போயிருக்கு. ஓகேவா? ஸோ இது அப்படியே வந்து நான் அப்படி வெளில எடுக்கிறேன். இப்போ நம்ம டிரா பண்ணதும் ஏற்கனவே நம்ம போட்டு வச்சிருக்கிறதும் சிமிலரா இருக்கா? எஸ். ஸோ அப்படியே வந்து இது வந்து லோ ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணிருக்குன்னா கண்டினியூஸா ஹையர் லோஸ் அண்ட் ஹையர் ஹைஸ் வந்து ஃபார்ம் பண்ணிட்டே போயிருக்கு. ஸோ அது வந்து ஒரு அப் ட்ரெண்ட். இங்கிருந்து இங்கே மார்க்கெட் போயிருக்கிறது வந்து ஒரு அப் ட்ரெண்டு. இதுக்கு அடுத்தது டவுன் ட்ரெண்ட் எப்படி இருக்கும்னு சொல்றேன், வெயிட் பண்ணிடுவோம். டவுன் ட்ரெண்ட் வந்து அப்படியே ஆப்போசிட். மேலே இருக்கிற ப்ரைஸ் என்ன ஆகும் அப்படின்னா கீழே வரும், திரும்ப லைட்டாக மேலே போயிட்டு அகைன் கீழே, லைட்டாக மேலே போயிட்டு அகைன் கீழே. ஸோ இந்த மாதிரி வரும். ஓகே, இப்போ நீங்கள் தான் வந்து நேம் சொல்ல போறீங்க. ஆஸ் யூஷுவல் ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த ஒரு லைன்ல சிங்கிள் லெட்டர் தான் வரும். இது வந்து ஹை, இது வந்து லோ. இந்த நோட் இருக்குல்ல, இது ஹையா லோவா? இது வந்து லோவர் ஹை. லோவர் ஹை. சூப்பர். இது வந்து லோவர் ஹை. ஓகே, டன். இந்த நோடு, இந்த நோடு லோவர் லோ. பர்ஃபெக்ட். ஸோ இது வந்து லோவர் லோ. அகைன் மார்க்கெட் வந்து ஒரு லோவர் ஹை அண்ட் லோயர் லோ வந்து ஃபார்ம் பண்ணுது. ஒரு டவுன் ட்ரெண்ட் மூவ்ல மார்க்கெட் என்ன நோட்ஸை கிரியேட் பண்ணுதுன்னா லோவர் ஹைஸ் அண்ட் லோவர் லோஸ் வந்து கிரியேட் பண்ணுது. தட் மீன்ஸ் கண்டினியூஸா ஒரு லோயர் ப்ரைஸை நோக்கி போய்கிட்டே இருக்கு, மேலே வரவே இல்லை, அப்படியே கீழே போயிட்டே இருக்கு. அதனால அதை டவுன் ட்ரெண்ட்னு சொல்றோம். நமக்கு இங்க அப் ட்ரெண்ட் முடிஞ்சது இல்லை, இங்க இருந்து இது வரைக்கும் அப் ட்ரெண்ட் அப்படின்னு சொன்னோம்ல, நான் அந்த ஹைல இருந்து டிரா பண்றேன். இது ஹை, low and lower high and lower low, lower high,
லோவர் லோ, அப்படியே கீழே அவ்வளோ தூரம் போயிட்டு நான் ட்ரா பண்ணது ஆல்மோஸ்ட் வந்து சேமாக இருக்கும். இது ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கு, நான் கொஞ்சம் ஸ்டெடியாக போட்டிருக்கேன். பட் ஃபார்மேஷன் அதே தான், ஹை லோ லோவர் ஹை லோவர் லோ லோவர் ஹை லோவர் லோ. இப்போ இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட், ப்ரைஸ் அங்கே கண்டினியூஸாக ஃபாலோ ஆகிட்டே இருக்கு. தேர்டு என்ன சொன்னேன் அப்படின்னா சைட் வேஸ் ட்ரெண்ட்னு சொன்னேன். இந்த சைட் வேஸ் ட்ரெண்ட்ன்றது ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளேயே இருக்கும். இப்போ இங்கேருந்து ஒரு ஹை போகுது, again ஒரு லோ ஹை லோ அண்ட் ஹை, ஸோ இந்த மாதிரியே ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும். இது நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்குள்ளே இருக்கும். ரெக்டாங்கிள் டூல் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே ட்ராவல் ஆகிட்டு இருக்கிறத வந்து சைட்வேஸ் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கேருந்து நேம் கொடுக்கலாம். இந்த லோ, இது ஹை, இந்த நோட் இருக்குல்ல, இதுக்கு என்ன நேம் கொடுப்பீங்க? வந்து நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ 2 லெட்டர் வரும். எதை கம்பேர் பண்ணுவோம்? அது ஒரு லோவா ஹையா? இது வந்து லோ தான், பட் சேமா இருக்கு. ஸோ அதனால சேம். என்ன தோணுதோ சொல்லுங்க. ஈக்குவல் போறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துக்கு என்ன பேர் வைப்பீங்க? இது ஹையர் லோன்னு சொல்றோம். ஈக்குவல் சொல்லுங்க. லோ. ஓகே. ஸோ இஎல் அப்படின்னு நீங்க பேர் வச்சுக்கோங்க. நான் எப்படி சொல்லுவேன்னா ப்ரீவியஸ் லோ அப்படின்னு சொல்லுவேன். இப்போ முன்னாடி இருக்கிற லோ பார்த்தீங்க அப்படின்னா அதே தான் இங்கே இருக்கு. ஸோ நான் பிஎல் அப்படின்னு போடுவேன். நீங்க அதுக்கு ஈக்குவல் லோன்னு வச்சுக்கிறீங்கன்னா நீங்க இஎல் அந்த மாதிரி போட்டுக்கலாம். அப்போ இந்த பாயிண்ட்டுக்கு என்ன சொல்லுவீங்க அப்படின்னா இஹெச், உங்களோட நேமிங் படி இந்த இடத்துல இஹெச். ஓகே. ஸோ அப்போ மார்க்கெட் வந்து ஒரே ஒரு ஹை அண்ட் லோ கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ளேயே ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். சம் ஒரு பீரியட் ஆஃப் டைம் அதுக்குள்ளே இருந்துச்சுன்னா அது வந்து சைட்வேஸ் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு இங்கே எடுத்துக்கலாம். இந்த ரேஞ்ச் நான் எடுத்திருக்கேன். இப்போதைக்கு இங்க ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இதுக்குள்ள நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு, ஓகேவா? பட் ஓவராலா நீங்க என்ன ஃபீட்பேக் கொடுப்பீங்க அப்படின்னா இந்த பிரைஸ் ரேஞ்சுக்குள்ள தானே இருக்கு, இது இன்னும் தாண்டவே இல்லை. இங்க நான் உங்களுக்கு சொன்னது எக்ஸாக்டா அந்த ப்ரைஸ் வந்து டச் பண்ணிட்டு வர்ற மாதிரி காமிச்சிருக்கேன். பட் ரியல் டைம்ல அதே மாதிரி சினாரியோ எல்லா டைமும் நடக்காது, ஓகேவா? எக்ஸாக்டா அதே இடத்துல இருந்து வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச்குள்ளேயே மார்க்கெட் வந்து டிராவல் ஆகிட்டே இருக்கும். அதுக்குள்ள நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். பட் இது நீங்க எப்போ கான்ஃபிடென்ட்டா வந்து ட்ரேட் போகலாம்னா இந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே வரணும். அப்போதான் இந்த ரேஞ்ச் அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்துருச்சு மார்க்கெட் அப்படின்றது நமக்கு கான்ஃபிடென்ட்டா வரும். அதர்வைஸ் வந்து நமக்கு ஸ்டில் ட்ராப் ஆக சான்ஸ் இருக்கு, ஓகேவா? இந்த இடத்த கூட பாருங்க. இந்த இடத்துல தெரியுதா உங்களுக்கு மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு? மேலே கீழே மேலே கீழேன்ட்டு இந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்கா? சரி, ஒரு பக்காவா ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் வந்து இங்கே ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி தான் எவ்வளோ நாள் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து 9th February இருந்து 12th March, ஒரு மாசமா அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்திருக்கு. அந்த மாதிரி டைம்ல போயிட்டு நம்ம ட்ரேட் எடுக்க முடியாது. ஏன்னா அது மேலே போதா இல்லை கீழே போதானே நமக்கு தெரியாது. ஏதோ சைடு பிரேக் ஆகும், அதுக்கப்புறம் நம்ம வந்து அதெல்லாம் டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ ட்ரெண்ட் வந்து 3 types. ஒன் அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட், சைட்வேஸ் ட்ரெண்ட். அப் ட்ரெண்டில் எப்படி நேமிங்ஸ் கொடுக்குறோம்? ஹையர் லோஸ் அண்ட் ஹையர் ஹைஸ் ஃபார்ம் ஆகுது. டவுன் ட்ரெண்டில் லோவர் லோஸ் அண்ட் லோவர் ஹைஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. சைட்வேஸ் ட்ரெண்டில் ஒரு ரேஞ்ச்குள்ளேயே மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். ஓகே. அண்ட் லோ ப்ரீவியஸ் லோ அண்ட் ஹை ப்ரீவியஸ் ஹை அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். ஓகே. ஸோ ஃபார் ஏதாவது டவுட் இருக்கா? அந்த பேட்டர்ன்ஸ்லாம் வந்து இப்போ எந்த டைம் ஃப்ரேம்ல பார்த்தா ஐடியலா இருக்கும் அப்படின்றது இருக்கா? அது நான் அடுத்து சொல்லுவேன். இன்னும் நம்ம டைம் ஃப்ரேம் பற்றி பார்க்கல. நம்ம 2 செட் ஆஃப் டைம் ஃப்ரேம் வந்து ஃபாலோ பண்ணுவோம், ஓகேங்களா? ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து லோயர் டைம் ஃப்ரேம் வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அது என்னென்ன டைம் ஃப்ரேம், அந்த செட் என்னன்றதை நான் நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த இடத்துல
மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு ப்ரெடிக்ஷன் நம்ம பண்ணோம். ப்ரெடிக்ஷன் இல்ல, ட்ரெண்ட் டிரா பண்ணோம், இந்த மாதிரி அப் ட்ரெண்ட்ல தான் போயிட்டு இருக்குன்ட்டு. இந்த ஆமா. ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிருச்சு அப்படின்றத நீங்க கன்ஃபார்ம் பண்ண முடியுமா இந்த இந்த இடத்துக்கு அப்புறமா? இப்போ அடுத்து எனக்கு என்ன நடக்கணும்? இது வந்து ஒரு ஹையர் ஹை, அகைன் மார்க்கெட் என்ன பண்ணணும், ஒரு ஹையர் லோ ஃபார்ம் பண்ணணும். ட்ரெண்ட் கண்டினியூ, ஓகே அப் ட்ரெண்ட்ல மார்க்கெட் போயிட்டு இருக்கு, இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிறதுக்கு அடுத்த நோடு என்ன ஃபார்ம் ஆகணும்? என்னோட கொஸ்டின் புரியுதா? அடுத்த இன்னும் ஹையா ஃபார்ம் ஆகணும் லோஸ்லாம். ஹையர் லோ ஃபார்ம் ஆகணும். இதுக்கு அடுத்தது என்ன ஃபார்ம் ஆகணும்? ஹையர் ஹை ஃபார்ம் ஆகணும்ல. ஆமா ஆமா. இங்க என்ன ஃபார்ம் பண்ணிருக்கு ஆக்சுவலா மார்க்கெட்? குறைஞ்சிருக்கு. லோவர் ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கா? ஆமா லோவர் ஹை ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா லோவர் லோ ஃபார்ம் பண்ணியிருக்கா? ஆமா. ஸோ இங்க நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷனுக்கு அப்புறம் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டா மாறிட்டு இருக்கு. மாறப்போகுது அப்படின்றது தான், அதேதான். ஸோ ஏன் இப்போ ட்ரெண்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இந்த மாதிரி ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆக போதா இல்லையான்றதையும் நம்ம பார்க்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் லோவர் லோ கொடுத்துருச்சுன்னா அந்த மாதிரி டைம்ல போயிட்டு நீங்க பை பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? கொஞ்ச தூரம் மேல போகும். நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே கரெக்டா பாட்டம்ல என்ட்ரி எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுவோம். ஆனா அடுத்து ஃபர்தரா மார்க்கெட் பெருசா ஃபாலோ ஆயிடும். பிகாஸ் அது ஒரு நல்ல அப் ட்ரெண்ட்க்கு அப்புறம் ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுக்குது. ஸோ அதுதான் ட்ரெண்ட் நமக்கு டிரா பண்ண தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு